ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அ சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்னோடய ஸ்டைலில் நான் இட்லி பொடி எப்படி செய்கிறதுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நான் காமிச்ச உலக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/4 கிலோ அளவுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மெஷர்மெண்ட்லேயே நான் எடுத்துக்கிறேன். கரெக்டாக வந்து கருப்பு உளுந்து வந்துட்டு 1/4 கிலோ எடுத்து நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். அடுத்தது அதே உலக்கில் 1/4 கிலோ அளவுக்கு கடலைப்பருப்பும் நான் எடுத்துக்கிட்டேன். அதுலேயே வந்து ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு பச்சை பயிறு நான் சேர்த்துருக்கேன் ராவா. ஸோ அதுவுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா சிம்மில் நல்லா வறுத்துட்டு நான் சேர்த்துருக்கேன். அடுத்தது கொஞ்சமாக வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி. ஸோ நம்ம சாப்பாட்டு அரிசியே சேர்க்கலாம். அதை நல்லா பொரிச்சுட்டு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்தது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா எள்ளு, கருப்பு எள்ளு. ஸோ அதையும் வந்துட்டு நல்லா நம்ம எள்ளு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த பொரியணும். ஸோ அந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சு நம்ம நல்லா வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிறோம். ஸோ இதிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பல்லு பூண்டும் ஒரு பெருங்காய கட்டியும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதுவுமே வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி நான் அதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா நமக்கு சீக்கிரம் ரோஸ்ட் ஆகாது, நல்லா கருகி போயிடும். ஸோ அதனால தான் சிம்மிலே வச்சு நம்ம பண்ணோம் அப்படின்னா அதோட அரோமா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மிளகாவும் பார்த்திங்கன்னா ஒரு 20-25 மிளகா அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா இது 1/4 கிலோ அளவுன்றனால எல்லாமே நம்ம 1/4 கிலோ ரெண்டுமே வந்து கடலப்பருப்பு உளுந்து வந்து 1/4 கிலோ சேர்த்தனால கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ அப்படிங்கும்போது காரமும் கரெக்டாக இருக்கணுன்றதுனால நான் இந்த அளவுக்கு வந்துட்டு வரமிளகாவும் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை வந்துட்டு நான் நிறையாவே சேர்த்துக்குவேன். ஏன்னா கருவேப்பிலை வந்து நம்ம சாப்பாட்டில் வந்துட்டு லிமிட்டடாக நம்ம சேர்த்துக்குவோம். அதுவுமே வந்து நம்ம வந்து இன்டேக்காக எடுத்துக்கிறது இல்லை, அதை எப்படி எடுத்து போட்டுருவோம். ஸோ அப்படின்றனால பொடியில் வந்துட்டு கருவேப்பிலை சேர்க்கும்போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம முடிக்கும் வந்துட்டு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் நான் கருவேப்பிலை வந்துட்டு ஜாஸ்தியாகவே நான் எடுத்துக்குவேன். அடுத்தது பார்த்திங்கன்னா நல்லா அந்த வாசனை வர்றதுக்காக நல்லா கொத்தமல்லி பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்து வந்து வறுத்து கொட்டிக்குவேன். ஸோ இது இன்னும் வந்து டேஸ்ட் கொடுக்கும் பொடிக்கு. ஏன்னா இது வந்துட்டு வரமல்லி வந்துட்டு எல்லோரும் சேர்ப்பாங்களான்றது எனக்கு தெரியாது, பட் சேர்த்தா நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது எல்லாமே நான் வறுத்து வந்துட்டு சிம்மில் வறுத்து நான் கொட்டி வந்துட்டு ஆற வச்சாச்சு. ஸோ இது வந்து கொஞ்சம் வந்துட்டு ஆறதுக்கு டைம் கொடுங்க. ஏன்னா இதோட சூட்டோடையே நம்ம அரைக்கும் போது ரொம்ப சூடாக இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்துட்டு ஆற வச்சுட்டு ஸோ ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் வந்து நம்ம உப்பு வந்துட்டு கடைசியாக சேர்த்து நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். ஸோ நம்மளோட இட்லி பொடி வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு இட்லி பொடி இல்லாமல் பாப்பா சாப்பிடவே மாட்டாள். ஸோ அவளுக்காகவே வந்துட்டு நான் வந்துட்டு எப்பயுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.